அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது, நீங்கள் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். என்ன உங்களுடைய சகோதரருடைய கையை நீங்கள் சாப்பிட விரும்புகிறீர்களா? ஃபக்கஇத்துமுஹு, நீங்கள் அதை வெறுப்பீர்கள். யாரும் சகோதரருடைய கறி யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, வெறுப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இன்னொரு பத்தி நீங்க புறம் பேசுறீங்க? புறம் பேச வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ஒரு சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி வருகிறது. 2 பெண்மணிகள் நோன்பு வைத்திருக்கிறார்கள், வயிற்று வலியினால் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கோப்பையை கொடுத்து அந்த 2 பேருக்கு வாந்தி எடுக்கும்படி சொல்றாங்க. அந்த 2 பெண்மணிகளும் வாந்தி எடுக்கிறாங்க, அதுல கரித்துண்டு கிடைக்கிறது. அப்ப சொன்னாங்க, யார் சொல்ல நாங்க கறி சாப்பிடலை என்பதாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க இன்னார் பற்றி புறம் பேசினீர்கள் அல்லவா, அந்த கரித்துண்டு தான் இது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். கண்டித்துக்குரியவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையில முடிஞ்ச வரையும் யாரை பற்றியும் எந்த புறமும் பேசக்கூடாது. நம்முடைய கையை கொண்டோ நம்முடைய வாயை கொண்டோ யாருக்கும் எந்த சிரமம் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய வீட்டு பாப்பா வீடு கட்டும் போது அடுத்தவங்களோட வீட்டு இடத்த என்ன செஞ்சுவாங்க, சேர்த்தி கட்டிக்குவாங்க. இப்படி பல விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் நம்முடைய பார்வையில மிக சிறுசாக இருக்கும். ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கியிருப்பாங்க, 1000 ரூபாய் தானே போ அப்படின்றாங்க. ஆனா கடன் வாங்கி அந்த கடனை நிவர்த்தி செய்யாவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஜனாசாவை தொழ வைக்கவில்லை. நிறைய ஹதீஸ்கள் இருக்குது, அடிக்கொண்டே போலாம். கண்டித்துக்கொள்ள நாம் நேர்வழி பெறுவதற்கு ஒரு சில வாக்கியங்கள் போதும். கண்டிப்பார்களே, எனவே நம்மை கொண்டு 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று ஹுக்கூக்குல்லாஹ், இன்னொரு ஹுக்கூக்குல் இபாத். மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமை, அதில் ஏதாவது சில தவறுகள் வந்துட்டாலும் அல்லாஹ் தன்னுடைய பிரிவை கொண்டு மன்னிச்சுப்பார். என்னோட அடியா போயிட்டு பாரு அப்படின்னு. ஆனா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தவறு செய்து விட்டால் அவன் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நாளை மறுமையில சொர்க்கத்துல ஒரு மனிதன் 50 மலை அளவுக்கு அப்படியே நிறைய நன்னிகளா வச்சு வருவான். ஆனா பார்த்து எல்லாம் சொல்லுவாங்க, ஜன்னதி சுவர்க்கவாசி என்பதாக. அப்பொழுது சுவர்க்கத்துடைய நுழைவாயிலுக்கு வந்த உடனேயே சில நபர்கள் கையை நீட்டுவார்கள், யா அல்லாஹ், இந்த மனிதனை திட்டி இருக்கின்றான், இந்த மனிதனை பற்றி புறம் பேசியிருக்கின்றான், இந்த மனிதனுடைய பொருளை அபகரித்துக் கொண்டான், இந்த மனிதன் என்னென்ன எனக்கு சிரமங்களாம் கொடுத்திருக்கிறான் என்பதாக சொல்லிக்கொண்டே போவாங்க. சொல்றவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா இவனுடைய நன்மை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பான். எதுவரை சொன்னா இவனுடைய தலையில் இருக்கக்கூடிய எல்லா நன்மையும் கரைந்து விடும். இன்னும் சிலர் கையெழுந்துவார்கள், யா அல்லாஹ், இவன் எனக்கு இந்த தப்பு செய்திருக்கிறான், எனக்கு இந்த மனிதன் என்னென்ன அநியாயம் செய்திருக்கான் என்பதாக. உடனே அல்லாஹ் தஆலா இவனிடத்தில் நன்மை கிடையாது, அவரிடத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை இவனுடைய தலையில சுமத்துவான். மீண்டும் உகர்மலி அளவுக்கு அவனுடைய பாவங்கள் அவனுடைய தலையில நிரப்பப்பட்டு நேராக நரகம் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எனவே கண்டித்துக்குரிய மேலான பெரியவர்களே, நம் ஹுக்கூக்குல்லாஹ் ஹுக்கூக்குல் இபாத், மனிதன் அல்லாஹ் செய்யக்கூடிய கடமை. இதுல முடிஞ்ச வரைக்கும் நம்ம கரெக்டா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கரெக்டா இருக்கும். கொஞ்சம் தப்பு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அல்லாஹ் மிகப்பெரிய மன்னிக்கக்கூடிய ரஹ்மனியும் கிருபையுடன். ஆனா அதே சமயத்துல நாம் நம்முடைய சகோதரர்கள் செய்யக்கூடிய கடமையில அவர்களுக்கு கையால வாயினால எந்த விஷயத்திலையும் நாம் சிரமம் கொடுத்து விடாமல், ஒரு கால் நம்முடைய மூலமா ஏதாவது சிரமம் ஏற்பட்டு விட்டால் அவங்க கையை பிடிச்சி, அல்லாஹ்காண்டி என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் தவறு செஞ்சுட்டேன், தெரியாம பேசிட்டேன் என்று சொல்லி நாம் சமாதானப்படுத்தி இங்கேயே அனைத்துமே நாம் சீர்திருத்தம் செய்து நாம் செல்லக்குள்ளாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக்கை எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக.